தென்காசி மாவட்டம் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே அமைந்துள்ள ராமநதி அணை ஒரே நாளில் 16 அடி உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். ஒரே நாள்ல ராமநதியானது 16 அடி வரைக்கும் உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது? அருகில் உள்ள பகுதி மக்களினுடைய எச்சரிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கா? என்ன சூழல்? வணக்கம். அதாவது நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உட்பட தென் மாவட்டங்களில் நேற்று தினமிலிருந்து தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவில் அதி கனமழை பெய்து வருகிறது. அதன்படி ஊத்து தேயிலை தோட்ட பகுதியில் 50 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருந்தது. தென்காசி மாவட்டம் இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள உச்ச நீர்மட்டம் 84 அடி கொண்ட பிரதான அணையான ராமநதி அணையில் நேற்று காலை நிலவரப்படி பாத்தீங்கன்னா 65 அடி நீர்மட்டம் காணப்பட்டது. நேற்று மாலையில் 66 அடி 1 அடி மட்டுமே உயர்ந்த நிலையில் நள்ளிரவில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக ஒரே நாளில் சுமார் 16 அடி உயர்ந்து தற்போது 81.5 அடியில் நீர்மட்டம் எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையினால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு தற்போது வரக்கூடிய 1200 கன அடி நீரும் முழுவதுமாக உபரி நீராக ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அணைகளில் இருந்து இந்த கடையம் ராமநதி அணையில் மட்டுமே தற்போதைக்கு உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த குளங்கள் நிரம்பி வருவதால் தற்போது தாமிரபரணி ஆற்றில் சுமார் 50,000 கன அடி உபரி நீரானது வெள்ளமான சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கரையோர மக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.